லிவிங் டுகெதர் ஜோடிகளுக்கு கேரள உயர்நீதிமன்றம் கடுமையான சட்டத்தை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதே போல் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நல்லா இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் கலாச்சாரம் பெருகிட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக 2K கிட்ஸ்கள் இந்த கலாச்சாரத்தில் அதிகமாக மூழ்கி இருக்கிறதா ஆய்வறிக்கை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லிவிங் டுகெதர் சம்மந்தமாக அரசாங்கம் ஏதாவது கடுமையான சட்டம் இயற்றுமா அப்படின்ட்டு பெற்றோர்கள் எதிர்பார்க்குற இந்த சூழ்நிலையில் பாருங்க, தற்போது கேரள உயர்நீதிமன்றம் லிவிங் டுகெதர் சம்பந்தமாக ஒரு அதிரடியான தீர்ப்பை அறிவித்து பெற்றோர்களை குஷிப்படுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் இளம் பெண்ணோட லிவிங் டுகெதர் உறவில் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. அப்போ அந்த இளம் பெண்ணை கொடுமைப்படுத்தியதா இளைஞர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது அந்த இளம் பெண் போலீஸில் புகார் அளிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து கேரள நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ நீதிபதிகள் அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கி அசத்தி இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள குடும்ப வன்முறை வழக்கு தவறானது. லிவிங் டுகெதர் உறவில் பார்ட்னர் அப்படின்னு மட்டுமே தான் சொல்ல முடியுமே தவிர அந்த உறவில் இருக்கக்கூடிய அந்த ஆண் மகனை கணவர் என்று அழைக்க முடியாது அப்படின்ட்டும், தொடர்ந்து சட்டப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் அவரை கணவர்னு சொல்ல முடியும்னும், பங்குதாரர்களிடமிருந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தப்பட்டால் அது குடும்ப வன்முறை வரம்புக்குள்ள வராது அப்படின்ட்டு பயங்கரமான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி சமூக ஆர்வலர்கள் சொல்லும்போது, பெற்றோர்கள் அனுமதியோடு நடக்கக்கூடிய திருமண பந்தத்திலேயே 1008 பிரச்சனைகள் வருது, குழப்பங்க வருது. அப்படி நடைபெறும் குழப்பங்களை ஆராய்ஞ்சு எடுத்து சொல்ல பெரியவங்க இருப்பாங்க. ஆனால் முறையின்றி வாழும் இந்த லிவிங் டுகெதர் கலாச்சாரத்தில் வரும் பிரச்சனைகளை அவசரத்தில் முடிவெடுக்கும் இளைஞர்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும்? அது மட்டும் இல்லாமல் உளவில் ரீதியாக இது போன்ற பந்தங்களில் வரும் குழப்பங்களை இளைஞர்கள் சரியாக எதிர்கொள்ள முடியாமல் அவங்களோட வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாயிடும் அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்களும் மற்றும் மருத்துவர்களும் கூட நிதர்சனமான இந்த உண்மையை சொல்கிறாங்க. இறுதியாக இந்த சம்பவம் தொடர்பாக 90s கிட்ஸ் ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ சிட்டிசன் படத்தில் அஜித் சொல்கிற போல, ஏல 90s கிட்ஸ் எங்கள் வயிறு எரியுதுல அப்படின்ட்டு ஏக்கத்தோடு சொல்லியிருக்காங்களாம். 90s கிட்ஸோ இல்லை 2K கிட்ஸோ யாராக இருந்தாலும் நம்முடைய கலாச்சாரம் ஒன்று இருக்குது, நம்முடைய வாழ்க்கையின் நெறிமுறைகள்னு ஒன்று இருக்குது. அது மாறும்போது பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அதனால் கேரள உயர்நீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். வல்லவன்